வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/11/2025 ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். தொலைதூரம், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பதவி உயர்வு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அடிப்படையாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலமான சூழ்நிலை காணப்பட்டாலும் விலை உயர்ந்த பொருள்களில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இன்வெஸ்டர்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் கிடைப்பதும், லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவதும், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏக பலத்தை தனிப்பட்ட முறையில் செல்வாக்குடன் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் சகல விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக அரசு துறையில் இருப்பவர்கள், அரசாங்கத்தில் அரசியல்வாதிகள் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வாகனங்கள், தொழில், தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், கூடா நட்பு கேடு விளையும் என்பதும், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், மீண்டும் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது சிறந்த அமைப்பாக. உடற்பயிற்சியை விட்டுவிடாமல் இருப்பதும், வேற்றுமொழி மனிதர்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், பயணங்களிலும் பொது இடங்களிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, உங்களுடைய சாமர்த்தியம், நட்பு உறவுக்குள்ளாக கருத்து வேற்றுமைகளை கண்டிப்பாக சுமூகமாக பேசி முடித்து கொள்வது அனுகூலத்தை தரும். வேலையாட்களிடத்தில் ரொம்ப கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். ஏதோ ஒரு மன அழுத்தம் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் ஏற்படலாம். எனவே உடல் ஆரோக்கியத்திலும் மருத்துவ முறையிலும் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த நம்பிக்கை ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள், உத்தியோகத்தில் டக்கு டக்குன்ற எடுத்த விஷயங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தம் மனதிற்கும் உடலுக்கும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அரசு துறையில் அதீத கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.